எஜுகேஷன் கல்வி அளிப்பது என்பது எல்லா துறைகளிலும் சிறந்த துறையாக இருக்கிறது. அது ஏன் என்று ஆசிரியர்கள் எல்லோருக்கும் முதலில் தெரிய வேண்டும். நமது நாடு 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் கிடைத்தது. அதற்கு முன்பு ஒரு 200-250 ஆண்டுகள் நாம் ஆங்கிலேயர்கள் கையில் சிக்கிக் கொண்டோம். அதற்கு முன்பு இந்த நாட்டில் கல்வி ஒரு சிறந்த துறையாக இருந்தது. உலக நாடுகளில் உள்ள மக்கள் எல்லாம் இந்திய நாட்டில் வந்து கல்வி பயிலும் கூடமாக இருந்தது. ஆனால் அந்த 250 வருடங்களில் கல்வித்துறையில் நாம் மிகவும் பின்தங்கி விட்டோம். அதற்கு காரணம் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். வெள்ளையர்கள் நம் நாட்டிற்கு வந்த பொழுது இந்த நாட்டில் உள்ள மக்களுடைய செல்வத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்றால் இந்த நாட்டில் உள்ளவர்களுக்கு கல்வி இருக்கக்கூடாது என்று நினைத்தார்கள். அதற்காக சிறப்பாக நடந்து கொண்டிருந்த கல்வித்துறையில் ஆங்கிலத்தில் மட்டும்தான் படிக்க வேண்டும் எல்லோரும் என்று ஆங்கில துறையில் கல்விச்சாலைகளை அமைத்தார்கள். தமிழ் மீடியத்தில் கல்விச்சாலைகள் எல்லாம் மூடப்பட்டன. பெற்றோர்கள் அவர்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று தெரியவில்லை. எல்லோரும் படிப்பதை நிறுத்திவிட்டார்கள். அதன் பிறகுதான் அவர்கள் இந்தியாவை வெல்ல முடிந்தது. இந்த நாட்டில் உள்ள எல்லா செல்வங்களையும் எடுத்து செல்வதற்கு மனித வளம் வேண்டும். மனித வளம் என்பது மனிதர்கள் அவர்களுக்கு வேலை செய்ய வேண்டும். படிக்காமல் இருந்தால் மட்டும்தான் வேலை செய்ய முடியும். அதனால்தான் நாம் பின்தங்கி விட்டோம். அதன் பிறகு சுதந்திரம் கிடைத்த பிறகு இந்தியாவில் தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு சிறந்த முதலமைச்சர் கிடைத்தார், திரு காமராஜ் அவர்கள். அவர்கள் அதை அறிந்து கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் யாரும் 3 கிலோமீட்டருக்கு மேலாக நடந்து சென்று கல்வி பயிலக்கூடாது, அதற்குள் கல்விச்சாலை இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு 3 கிலோமீட்டர் தூரத்திற்கும் ஒரு கல்விச்சாலையை தொடக்கப்பள்ளியை ஆரம்பித்தார். அதன் பிறகுதான் கல்வி திரும்ப வளர ஆரம்பித்தது.